தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான் மார்ட்டின் பதவிக்காலத்தை நீட்டிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முதல் பெண் தலைமை நீதிபதியான தெங்கு மைமுன் கட்டாய ஓய்வு வயதான 66 எட்டியவுடன் ஜூன் 30ஆம் தேதியன்று ஓய்வு பெறவுள்ளார். தெங்கு மைமுனின் பதவி நீட்டிக்கப்படுமா என்று கேட்டபோது நாங்கள் அதனை பரிசீலித்து வருகிறோம் என அன்வார் சுருக்கமாக பதிலளித்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஹில்டன் கோலாலம்பூரில் ஹடிகா பஹாசா 2025 மீண்டும் தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அன்வார் இந்த தகவலை வெளியிட்டார். தெங்கு மைமுன் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் தான்ஸ்ரீ அபாங் இஸ்கண்டார் அபாங் அஷீம் மற்றும் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் ஆகியோருடன் சேர்ந்து தங்கள் பதவிக்கால நீட்டிப்புக்காக இன்னும் காத்திருப்பதாக தெங்கு மைமுன் கூறியதாக செவ்வாய்க்கிழமையன்று தகவல் வெளியானது. கட்டாய ஓய்வு வயதை எட்டிய அபாங் இஸ்கண்டார் ஜூலை 1ஆம் தேதியும் நளினி பத்மநாதன் ஆகஸ்ட் 21ஆம் தேதியும் ஓய்வு பெறவிருக்கின்றனர். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.